ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி பேங்க் கஸ்டமர் கேஒய்சி ஃபார்மை எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணுவது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ எஸ்பி பேங்க் கஸ்டமர் கேஒய்சி ஃபார்மை எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணுவது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பி பேங்க் கஸ்டமர் எஸ்பி பேங்க்குக்கு போய்ட்டு கேஎஸ்சி ஃபார்ம் அப்படி சொல்லி நீங்கள் பேங்க்கில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஎஸ்சி ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்த அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் என்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட பாஸ்புக்கில் இருக்கிற நேமை பார்த்து கிளியராக நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கிளியராக பார்த்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் அதில் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாக்ஸில் நீங்கள் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஆனுவல் இன்கம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமானம் வருதோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பர் அந்த பாக்ஸில் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதின அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட பேன் நம்பர் நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. எழுதின அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. மறுபடியும் நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட பேன் நம்பர் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ட்ரைவிங் லைசன்ஸில் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் லோக்கல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பாஸ்புக்கில் என்ன அட்ரஸ் இருக்கோ ஸோ அந்த அட்ரஸை கரெக்டாக பார்த்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைட் போய்க்குங்க. போன அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எஸ்பி பேங்க்கில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை அந்த பாக்ஸில் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடே வந்துக்கோங்க. வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்துக்கோங்க. கீழே வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டு மந்த் இயர் அப்படி சொல்லி கேட்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல உங்களோட டேட்டு மந்த் இயரையும் போட்டு நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு போய்க்கோங்க. போன அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளேஸ் கேட்பாங்க. ப்ளேஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிரான்ச்சோட இடத்த நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. எழுதின அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு சிக்னேச்சர் கேட்கும். உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் போய்க்குங்க. போன அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ரைட் சைடு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அதில் ஒட்டிக்கோங்க. ஒட்டின அப்புறம் பார்த்திங்கன்னா இதை பேங்கில் கொடுக்க முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் உங்களோட பேன் கார்டு ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்து இந்த ஃபார்மை கூட அட்டாச் பண்ணி 3 மாட்டும் நீங்கள் அந்த பேங்கில் கொடுங்க. பேங்கில் கொடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஸ்பி பேங்க் கஸ்டமர் எஸ்பி பேங்க் கேஒய்சி ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விட பெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.